தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 78, படை செருக்கு. குறள் எண் 780. புறந்தார்கண் நீர்மல்கச் சாகிற்பின் சாக்காடு இறந்துகோள் தக்கது உடைத்து. ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதுக்கான பொருள், யாருக்காக போரிட்டானோ அவ்வரசன் கண்கலங்க தான் சாகின்ற பெருமை ஒருவனுக்கு கிடைக்குமானால் அத்தகைய சாவு தேடியாவது அடையக்கூடிய சிறப்பு உடையதாகும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதுக்கான உதாரணம், ஒரு படை வீரன் போரிடுவது அவனது அரசனுக்காக மட்டுமே. அப்படி போரிட்டு அவன் அரசன் கண்முன்னே உயிர் போகும் தருணத்தில் அவன் அரசன் கண் கலங்கினால் அந்த படை வீரனின் மரணம் மிகவும் சிறப்புடையதாகும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.